ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜன்னலை திறந்தோன்னே நல்ல மழையிலேருந்து தான் இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியான மழை, நல்லா இருக்குது. கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ வந்து அருப்புக்கோட்டையில் வந்து அடிக்கடி மழை பெய்யறதுனால அந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் பெஞ்சிட்டு விட்டுறதுனால நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் பெஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கமாக இருக்கும். வெளியில் எங்கேயும் போக முடியாது, அர்ஜென்ட் ஒர்க் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு விட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு மழை, அந்த மழையே வந்து இந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஃபோர்ஸாக பெய்ஞ்சிது. நம்ம செடி பாருங்கள், மழையில் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருந்தது. அதுவும் இந்த ஜன்னல் பக்கமாக இப்படி வெளியில் வைக்கிறதுனால வந்து அந்த மழைக்கு வந்து நல்லா அந்த ஈரப்பதத்தோடு மழை பெய்யறதுனால அதுலேயே வந்து செடி வந்து நல்லா க்ரோத் ஆகுது. என்ன கீரை செடி மட்டும் கொஞ்சம் வந்து வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு இதாகலை. ஏன்னா கீழே தரையில் ஊன்ற அளவுக்கு வந்து தொட்டியில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த விதை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காக வந்து நான் வந்து இதை பாட்டில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் யாராவது வளர்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஒரு ஆரஞ்சு கலர் பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கலர் பூ. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கையே. அதை தொடுறப்பமே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அது அழகாக வளர்ந்துருக்கிறப்போ டெய்லியும் யோசிப்பேன், நைட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், இன்றைக்கி எத்தனை மொட்டு இதாக போகுது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ சில டைம் வந்து பூக்காமையும் போயிடும். அப்போ கொஞ்சம் பார்ப்பேன், சரி அடுத்த நாள் பூக்க போதில்லை அப்படின்ட்டு ஹாப்பியாக இருப்பேன். துணியெல்லாம் போட்டு வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ நல்லா ஊறிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து வந்து இது பண்ணிக்கலான்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா மாவாட்டுறதுக்கு வந்து போட்டுட்டேன், காலையிலேயே போட்டுட்டேன். நல்லா அந்த ஹாப்பியாக இருந்துச்சு. மாவாட்டுற அன்றைக்கி கரெக்டாக நம்ம ஆட்டிட்டோன்னா அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து அளவே இருக்காது. எப்பயுமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வேலையும் பார்க்குறப்போ வந்து அது முடிச்சிட்டேன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது ஏன்னு தெரியல. இப்போ மாவாட்டுறது இருக்கட்டும், அந்த மாவாட்டி முடித்தோன்னா அந்த மாவு அழகாக வந்துட்டோன்னே நல்லாயிருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல, நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு. அதே மாதிரி தயிர் ஊற்ற வச்சா கூட வந்து அடுத்த நாள் தயிர் அழகாக வந்ததுக்கப்புறம் அதுவும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊற்றி வச்சதா இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வேலைக்கும் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கணும்னு நினைப்போம். அதே நேரத்தில் ஹாப்பியாகவும் இருக்கும் நம்மளுக்குள்ள. என் சன் வந்து அழகாக இதிலலாம் வந்து இந்த ஸ்டாம்ப்பு இதாட்ட இருந்தது, அதில் வந்து எமோஜி ஸ்டாம்ப் இருந்துச்சு, அதெல்லாம் இது பண்ணி அழகாக லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்து அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு, நம்ம சன் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிவிட்டு விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் இருக்குது, அதே நேரத்தில் இது டைனிங் டேபிள் வந்து கொஞ்சம் நிறைய இதாக இருந்துச்சு, ஸ்டஃபிங்ஸ் நிறையா இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து இப்போவுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் வந்து தோசையில் சுடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா தொட்டு தேய்ச்சிட்டுலாம் பண்ண மாட்டேன், அப்படியே ஊற்றிடுவேன். அப்புறம் தோசை ஊற்றினதுக்கு அப்புறமா ஆயில் ஊற்றுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒட்டி இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு சுரண்டி விட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இது மோர் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணியிருந்தேன், ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடச்சிச்சு, மீதி நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஐயோ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கவே முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு மட்டும் அந்தளவுக்கு தூக்கம் வர மாதிரியே தெரியாது, பட் டயர்னஸில் படுத்தா தான் காலையில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்திரிச்சிடணும்ல, நம்ம கிச்சன் ஒர்க்கு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு சாதம் வச்சு மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கே வந்து மணி ஒரு 2:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக. அவங்க இருக்கிறப்போ சாப்பிட்டா கொஞ்சம் வேகமாக சாப்பிட முடியாது, அந்த என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது அவங்க இருக்கிறப்போ அவங்க கூடயே சாப்பிடலாம். ஆனால் வந்து எனக்கு என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து
டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றத விட தனியாக உட்காந்து சாப்பிட்றப்போ வந்து ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதை பார்த்துட்டு சாப்பிட்றப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணும். நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி சாப்பாடு அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்குன்னு வந்து ஒரு டைம் கிடைக்கும்ல, அந்த டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துக்கிறதுக்கு. ஏன்னா அது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் தான், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேகமாக டைனிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன், எந்தெந்த இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சேன். பாக்ஸில் வந்து கண்டெய்னரில் வந்து நிறைய காய் இருந்தனால இந்த மாதிரி கேரி இதில் அதாவது ஸோ நான் வந்து நெக் கிளாத்தில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் சில காயெல்லாம். ரொம்ப நம்மளால் கண்டெய்னர்லேயே மொத்தம் ஒரு 6 செட்டு இருக்குது. அந்த கண்டெய்னர் போக மீதியெல்லாம் வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாக காயாமல் ஓரளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த டைனி டேபிளில் இருக்கிறது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் தான், அதான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோன்னா ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஒன்றாகாது. அப்படி ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே கட்டைப்பையிலே வச்சிட்டோன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் வந்து டைனிங் டேபிளை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டேன்னா அந்த காற்றுக்கு வந்து நம்ம ஃபேன் போடுறோம்ல, அந்த காற்றுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ தட் அதனால் வந்து இது பண்ணியிருந்தேன். இது யூடியூப் பார்த்துக்கிட்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி நம்ம பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கலாம், ஒரு காஃபி குடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுட்டேன் மைண்டை. எனக்கு பிடிச்ச டைமில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி வந்து ஏதாவது மூவிஸ் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல்ஸில் வந்து ஏதாவது ஒரு சேனல்ஸ் பார்ப்பேன். அது பார்க்குறப்பமே எனக்கு வந்து ரிலாக்ஸ்டாகிடும். அது கூடவே ஒரு கப் காஃபி கொடுத்தாங்கன்னா குடிச்சு பார்த்துட்ருக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எல்லா சேனல்ஸையும் வந்து கிட்டத்தட்ட பிடிக்கும். அதில் வந்து ஒவ்வொரு இது எடுத்துக்குவேன். அதாவது எல்லா விஷயங்களும் வந்து ஒரு சேனலில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு வகையான டேலண்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன டேலண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் வந்து அது வந்து இந்த யூடியூப்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வந்து இருக்கிற பயங்கரமான காம்படிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீச் ஆகலை, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கான்ஃபிடென்ட் லெவலில் தான் நான் வந்து பேஸ் பண்ணி இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து. எனக்கு வந்து அப்பப்போ டவுன் ஆகிடும் மைண்டு. என்னடா பண்ணுறது, ரொம்ப இதாக இருக்கே, ரீச் ஆகவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தோன்றப்போல்லாம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதாவது எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸில் வந்து எனக்கு வந்து இந்த ஒர்க்கு வந்து எனக்கு வந்து முடியும். அதே மாதிரி எனக்கு இருக்கிற ஒர்க்கு, அதாவது இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது, அதில் நான் ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஆப்டாக இருந்தது, எனக்கு வந்து இதாக இருந்தது. அதனால வந்து நான் இந்த இதை சூஸ் பண்ணேன். பட் வந்து என்னால் ரீச் ஆக முடியலங்கிறது வந்து சில டைமில் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், நம்மளோட லெவல் பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து போடுறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் சில டைம் நினைப்பேன், விட்டுறலாமா, நம்ம யூடியூப் வந்து ரன் பண்ணுறதை விட்டுறலாமா அப்படின்லாம் கூட சில டைம் வந்து தோணும். ஆனால் கண்டினியூஸாக போட்டால் மட்டும்தான் நல்லா ரீச் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்னோடய லெவல் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷன் அமைய மடிக்குதோ அப்படின்னும் தோணுது. ஸோ பார்ப்போம். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அடுப்பில் வந்து பால் சூடு பண்ண வச்சுருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சிந்திருச்சு சொல்லப்போனால். இங்கே அர்ஜென்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கப்போ சைடில் வந்து சிந்திருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். பட் என்ன நடக்கும்னு தெரியல. எப்போ வேணால் சிச்சுவேஷன் மாறும். ஸோ அந்தபடி பார்ப்போம். அப்படி வந்து என்னால் வந்து
எனக்கு வந்து இது ஃபீல் வந்து ஒத்து வரல, இல்லைன்னா ஒத்து வரலன்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கு வந்து இந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறேன் இந்த யூடியூப் ஃபீல்டு வந்து. ஏன்னா வந்து கூட இருக்கவங்களே வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க, நீட்டாக பண்ணணும், நீட்டாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து இதில் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது முடியுங்க. சிலருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் முடியாமையே போகிறது உண்டு. என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல எல்லோரும், நீங்களாம் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. ஸோ என்னோடய லெவல் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா நான் காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டேன். யூடியூப் பார்த்துக்கிட்டே தான் பண்ணிகிட்ருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த இது வாங்கி. நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் உங்களுக்கு காமிப்பேன்னு சொல்லியிருந்தேன், பட் வந்து காமிக்க முடியல. என்னென்னா பாரதியார் வீட்டுக்கு உங்களை காமிச்சிருப்பேன், உங்கள் எல்லாத்துக்கும் காமிச்சிருப்பேன். அன்றைக்கி போகிற அன்றைக்கி வந்து ஒரு சாரீ வாங்கியிருந்தேன்ல, அந்த சாரீ பக்கத்தில் வந்து இன்னொரு கேரி பேக்கும் காமிக்கிறேன்ட்டு இருந்தேன். ஸோ அது இந்த கேரி பேக்கில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இந்த ஸ்பாஞ்சை வச்சு டேப்பாட்ட ஃபேஸில் பண்ணி நல்லா கிளியராக பண்ணலாம், மேக்கப் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வாங்கி ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான்னு தெரியல எனக்கு. பட் வந்து இது வந்து எவ்வளோ ருபீஸ்ன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 20 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 20 or 25 சம்திங்கு வந்தது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். சின்ன ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அந்த கடையில் முக்கால்வாசி வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த லாக்மி ஐகானிக் காஜல் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு. காஜல் வந்து இது காஜல். ஆக்சுவலாக நான் காமிக்கிறது வந்து ஐலைனர் காமிச்சிட்ருக்கேன், பக்கத்தில் வச்சுருக்கேன் கையில். இது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஐலைனர் வந்து நல்லா திக்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்ல இன்டென்ஸாக இருந்தது. இன்டென்ஸ் பிளாக் கலரில் அழகாக இருந்தது. இது வந்து டேஸ்லரோட ஐலைனரு. நல்லா ஷார்ப்பாக வருது. சொல்லப்போனால் அந்த ஒன் ஸ்ட்ரோக்லேயே வந்து நல்லா திக் லைனாக கிடைக்கிது. எனக்கு வந்து பிடிக்கும் ஐலைனர், காஜல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காஜல் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஐலைனர் வந்து டேஸ்லரோடது. இன்னொன்று வந்து நம்மளோட காஜல் இது. ஸோ இந்த காஜல் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி இந்த காஜல் தான் வந்து நிறைய இடத்துல இருக்கும், ஷாப்பில் கிடைக்கும் ஈஸியாக. நான் பார்த்துருக்கேன். இந்த காஜல் வந்து அடிக்கடி எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லாக்மிக்கோட ஐகானிக் காஜல். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வந்து லைட்டாக வாங்கின உடனே கொஞ்சோண்டு வந்து சின்ன பீஸாக வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போக போக நல்லா திக்காக இருக்கும், நல்லா டார்க்காகவும் இருக்கும். சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு கண்ணை வந்து ஸ்மச் பண்ணாமல் துடைக்காமல் இருந்தோன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து எனக்கெல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகும்ல, எனக்கு அது சில நேரத்தில் வந்து சீக்கிரமாகவே போயிடுறது உண்டு. ஆனால் எனக்கு நினைப்பேன், ரொம்ப ஸ்வெட் ஆகிறனால தான் நம்மளுக்கு மேக்கப்பே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு வந்து அந்த மேக்கப் போடலன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா நினச்சி பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து எந்த மேக்கப்பும் பண்ணாமல் எனக்கு ஸ்வெட் ஆகுது, ஸோ அதனால் மேக்கப் போட்டால் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு மேக்கப் போடாமே போனால் நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் நான் மேக்கப் போடுறது. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கையான அழகு தான் வந்து வெளியில் தெரியும். அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா நிஜமாலுமே அதாங்க உண்மை. நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணியிருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்மஜ் ஆயிரும், சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது இயற்கையான அழகு தான் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு அந்த இயற்கையான அழகு தான் வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், ரொம்பலாம் வந்து பண்ண முடியாது மேக்கப் எனக்கெல்லாம், ரொம்ப நேரம் இருக்காது. அப்புறம் ஒரு 3 பொட்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன், ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி. நல்லா இருந்துச்சு பொட்டும். இது வந்து 239 ருபீஸ்க்கு வந்து இந்த 4 செட் பேங்கிள் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 4 செட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப பார்க்கே வந்து கோல்டு ஃபினிஷ் ஆட்டெல்லாம் இருக்காது. இது வந்து கவரிங் தான்.
ரொம்பலாம் அந்த பிரைட்னஸ்ஸெல்லாம் தெரியாது. சும்மா இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து கவரிங் தான் அப்படிங்கிற மாதிரி. இதில் இந்த செட்டு நான் எதுக்கு மெயினாக வாங்கினேன்னா, நம்மளோட லக்ஷ்மி வந்து இருக்கிற மாதிரி, மகாலட்சுமி சாமி இருக்கிற மாதிரி இருக்கும். அழகாக இருந்துச்சு அந்த பேங்கிளில். அதில் வந்து இந்த க்ரீன் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் டிசைன் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த பேங்கிள் வாங்கியிருந்தேன். பட் போடுறப்போ கழட்டுறப்பெல்லாம் அந்த சைடில் இருக்க வளையம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. கையை வந்து அடிக்கடி கிழிச்சு விட்ற மாதிரியே இருந்துச்சு. பட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணல. இந்த செட்டு கவரிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படி தான். இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 செட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 239 என்னமோ தான். இந்த 2 செட்டும் வந்து ஒரே ரேட்டு தான் இருந்தது. ஆனால் டிசைன்ஸ் மட்டும் நல்லா வேறு மாதிரி இருந்துச்சு. வாங்கியிருந்தேன். இந்த ஸ்பாஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருந்தேன், பவுட்ரு போடுறதுக்கு. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நயம் குங்குமம்னு சொல்லுவாங்க. தாழம்பூ குங்குமம், நயம் தாழம்பூ குங்குமம்னு சொல்லுவாங்க. இந்த குங்குமம் வந்து அவ்வளோ டார்க்காக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு வந்து குங்குமம் ரொம்ப பிடிக்கும். பெருசாக வச்சா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து நெத்தியில் வச்சு நம்மளோட நேர்வாகில் வந்து நம்ம வைப்போம்ல, அந்த இடத்துல வைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு ஸ்வெட் ஆகிறதுனாலே என்னமோ தெரியல, அந்த குங்குமம் வந்து நிற்காது, அழிஞ்சிட்டு வந்துடும். அப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டைம் வந்து ஸ்டோரில் போயிருந்தப்போ என்னை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, ஸ்டோருக்கு, அதாவது இங்கே போயிருந்தோம், ஒரு பெரிய ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அந்த ஷாப்பில் வச்சு உங்களுக்கு அடிக்கடி வேர்க்குமாங்க்கா ரொம்ப அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஆமாப்பா அப்படின்னு. நீங்கள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். அந்த பொண்ணு உடனே என்னையோட சின்ன ஏஜ் தான் அந்த பொண்ணுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடு குங்குமம் இருக்கும்ல, செந்தூர்னு நினைக்கிறேன், அது வந்து கொடுத்துச்சு அந்த பொண்ணு. அது ட்ரை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா வேர்வையில் கூட அது அழியாது. அதனால எனக்கு அந்த இதில் அப்போ தான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக சொல்லிச்சு, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அதனால தான் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேருந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸு அழகாக இருந்தது. சின்ன ஒரே ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, வாங்கியிருந்தேன். அப்புறம் இது நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். அந்த நெயில் பாலிஷ் கலர் வந்து ரொம்ப மைல்டான கலர், ஆனால் அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து ஒரு 8 கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். 6 கிளிப், மொத்தமே 6 கிளிப் தான் வாங்கியிருந்தேன். பிளாக்கில் வந்து ஒரு 4, அப்புறம் கலரில் வந்து ஒரு 2 வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. இந்த கிளிப்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக உடஞ்சிருந்தான், ஆனால் வந்து பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். இந்த கிளிப்ஸ் வந்து மொத்தமே வந்து 10 ருபீஸ் நினைக்கிறேன். அப்புறம் அந்த நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. அப்புறம் குங்குமம் வந்து ஒரு 50 ருபீஸ் வந்திருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து ஒரு 10 ருபீஸு. ஸோ வந்து இந்த நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் நினைக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு, போடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. மைல்டு கலர் தான், பட் நல்லா இருந்தது. இந்த ஸ்பாஞ்சும் இந்த நெயில் பாலிஷ் கலரும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கவே. அந்த ஒயிட் கலர் வந்து எனக்கே வந்து ரொம்ப